வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா WWE நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி நீங்கள் ஒரு சில வீடியோ பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் கிளாரிஃபையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டாக் டீம் சாம்பியன் வந்து ஜான் சினாவும் சிஎம்முக்கும் பண்ண போகிறாங்களா. கோடியோட ரெக்கார்ட் பற்றி ஒரு சில பெரிய பெரிய அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவா. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் WWE ரா நெட்ஃப்ளிக்ஸில் வருது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்பர் ஒன் WWE நெட்ஃப்ளிக்ஸோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் பேஜ் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவோட அஃபிஷியல் பேஜில் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட அந்த WWEயோட ப்ரோமோ விட்டுட்டாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் இருக்குது WWE பற்றி ப்ராப்ளமே. என்னன்னா WWE யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா WWE நெட்வொர்க்குன்னு தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம எப்படி Sony 10-4ன்னு Sony 10-1 10-2 10-3ன்னு டெலிகாஸ்ட் ஆகுதோ அது மாதிரி யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் WWE நெட்வொர்க்னு அந்த ஒரு சேனல் அந்த மாதிரி வந்து டெலிகாஸ்ட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 இந்த ஒரு நெட்வொர்க் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆப் அடிச்சாங்களா யூஎஸ்ஏக்கு. இப்போ வந்து என்னன்னா நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணால் தான் பார்க்க முடியும் WWE ராவை. அதாவது ரா வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வழியாக தான் பார்க்க முடியும் எல்லா நெட்வொர்க்லேயுமே. அதாவது ஹோல் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து WWE வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு நான் இந்த ஏகப்பட்ட விஷயத்தை தேடி பார்த்துட்டேன். ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஜனவரி 3 வந்து பார்த்தீங்கன்னா ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் லைவ் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அதர் வந்து அதாவது ஸ்மாக்டவுன் NXT அதர் ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டு அதாவது ரெசல்மேனியா இந்த மாதிரி எல்லா ஷோவும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஷோலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ரா நெட்ஃப்ளிக்ஸும் அண்ட் வந்து அதர் கண்டென்ட் இருக்குது, அதாவது அதர் ஷோ இருக்குல்ல, இப்போதைக்கு மொத்தம் எல்லாத்தையுமே சேர்த்து WWE யார்கிட்ட விற்று நெட்ஃப்ளிக்ஸ் லெவலுக்கு விற்றுருக்காங்கன்னா $5 பில்லியன் அதாவது அவங்க விற்றுருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டீல் பார்த்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஒரு கிளாரிஃபை ஆகிருக்கும். சரி, இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னா WWE ரா நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கினால இந்தியாவில் அஃபிஷியலாக ஒரு நியூஸ் விட்டாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா Sony 10-1 10-2 10-3 10-4 இருக்குல்ல, இதெல்லாம் ஆபத்தாக போதா அப்படின்ற நியூஸ் வந்து இன்னும் சரியாக தெரியல. பட் இருந்தாலும் சோனி லீவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து WWE லைவ் பார்ப்பீங்களா, காசு கட்டி 199 கட்டி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போதைக்கு கேன்சல். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தான் இனிமேல் WWE பார்க்க முடியும் ரா. ஆனால் டிவியில் வருமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா Sony 10-1 10-2 10-3 10-4 இது எதுலேயுமே வராது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸ்மாக்டவுன் NXT வந்து ஆல்மோஸ்ட் எப்பயும் போல வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஆனால் மண்டே நைட் ரா வந்து பார்த்தீங்கன்னா டிவிலேருந்து தூக்க போகிறதா இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால உண்மையில் ரொம்ப சேடு தான். இனி வந்து சும்மாவே WWE ரா வந்து பார்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். 2025 மொத்தமாக ஆப்படிச்சு சாணியை அடித்து மூஞ்சில் பிதிக்கிட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த நியூஸை கேட்டதுலேருந்து ரொம்ப நானும் ஒரு இடத்துல எல்லா சோஷியல் மீடியாலும் போய் தேடி பார்த்தேன். ஏதாவது ஒரு இடத்துல Sony 10-1 10-2 10-3 டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு வார்த்தை தெரிஞ்சால் கூட உங்கள் முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ண, அதாவது உங்கள் முன்னாடி வந்து சொல்லிடலாம் ஒரு நம்பிக்கையாக சொல்லான் இருந்தேன். நான் தேடி பார்த்தேன்னு சத்தியமாக எதுவுமே கிடைக்கல. ஸ்டார்டிங் அதாவது மொத்தமாக ஹோல் வேர்ல்டாகவே ரா நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்ற கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காசு இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. மேபி இப்படி பண்ணால் கூட நல்லாயிருக்கும். எல்லா செட்டா வாக்கில் நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு டிவி ஷோவாக நடத்துங்கடா சாமி, அந்த மாதிரி தான் தோணுது. அதாவது நம்ம காசு இருந்தால் பார்க்கலாம், அவ்வளோதான். இப்படி தான் ஆக்க போகிறாங்க. ஆனால் ஏன் தான் இப்படி எனக்கு இந்த தெரிஞ்சிருச்சு. மைக் டைசன் ஜேக் பால் மேட்ச்லேயே வந்து லைட்டாக தெரிஞ்சிருச்சு நெட்ஃப்ளிக்ஸோட கொடுமை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் ஆகியுமே நம்ம ஹைலைட்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்போயுமே ஃபுல் மேட்சஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிடைக்கல நெட்ஃப்ளிக்ஸில். நம்ம காசு கட்டினா மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் நெட்டு வந்து பிச்சுக்கிட்டு போகுது. சத்தியமாக சொல்லப்போனால் இது வந்து ரொம்ப சேட் நியூஸ் தான். உண்மையிலே எல்லாத்துக்குமே WWE பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிரும். என்னதான் ஃபைனல் பாஸ் ராக் அண்ட் ஜான்சினா கொண்டு வந்தாலும் நம்ம லைவ் பார்க்க முடியாதுன்ற வருத்தத்திலே அதை வெறுத்துட்டு போயிடுவோம்ல மொத்தமாக. இப்போ நானே சொல்கிறேன், இப்போ நானே யூடியூப்ல வந்து பார்த்துட்டு ஸ்பாய்லர் பண்ணி விட்டுருவேன். அதனால் மொத்தம் இந்த லைவ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு தோன்றது தான் உங்களுக்கும் தோணுதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வரனால இது பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. இது கேட்டோன்னு சத்தியமாக நல்லா யோசிக்க முடியலை. என்னது இதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் நடக்கும். அதாவது ப்ரீமியம் லைவ் வந்து சேர்த்து எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய சங்கடமான விஷயம். எந்தெந்த ஷோவை நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு சாவடிக்க போகிறாங்க, நம்ம எந்தெந்த ஷோவும் லைவ் பார்க்க முடியாதுன்னு அதுவே ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன். ஸோ ஓகே, நான் அடுத்து வரப்போகிற வருஷத்தை விட இப்போ இருக்கிறத நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் ட்ரைபல் சீஃப் ரோமன் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. அது போக என்ன ஒரு செக்மெண்ட் பண்ண போகிறா, பிளட் லைன் கூட ஸ்டோரி பண்ண போகிறாரா, அது வந்து நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா பண்ண சம்பவம் அப்படி. ஒருவேளை செத்ரான்ஸ் வருவாரோ சர்ப்ரைஸா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடி அண்ட் வந்து கெவின் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்க. அவர் வந்து கேள்வி கேட்க போகிறார் ராண்டிக்கு ரீசன் என்னன்ட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் நடக்க போது யூஎஸ் சாம்பியனுக்காக. நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் ஆல்மோஸ்ட் வந்து 5th மெம்பர் யார் அப்படின்னு ஒரு கிளியரேஷன் கிடச்சிரும். கண்டிப்பாக கிளியர் கிடச்சிரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் ஒரு வேளை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நின்ட்டார்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து 5th மெம்பர் அவர் தான். மேபி அது எல்லாமே எதுவுமே நடக்காமல் அப்படியே கடைசி வரைக்கும் சர்வைவல் சீரிஸ் வரைக்கும் 5th மெம்பர் யாருன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது சிஎம் கார் பிராக் லெஸ்னர் 2 பேர்
பேர் யாரோ ஒரு ஆள் தான் இருக்கும். ஏன்னா பால் ஹீமன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ட்வீட்லாம் போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூமர்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நியூஸ். இப்போ சிஎம் கிட்ட பேசுகிற மாதிரி பால் ஹீமன் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் வந்துச்சு, என்னதான் நடக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் பால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மைக் டைசன் தோக்கடிச்சாரோ அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவராக போய் நிற்கணும் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இந்த MMA இந்த மாதிரி நிற்கணும் தேவையில்ல. அவங்களே வந்து வான் கேட்குறாங்க ஜேக் பால் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து சண்டை போட போகிறாரு அப்படின்ற மாதிரி. நெட்ஃப்ளிக்ஸ் இவங்களுக்கு நல்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜேக் பால் வந்து மைக் டைசன் தோக்கடிச்சனால இப்போ வந்து ஜேக் பாலுக்கு வந்து பெரிய ஒரு மார்க்கெட் ரேட்டுன்றது ஹையாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு வேளை அடுத்த வருஷம் 2025 அப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஜேக் பாலை வந்து மேட்ச் பண்ண வைக்கலாம், ஒரு ஸ்டோரி பண்ண வைக்கிறான் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணுறாங்க. மேபி சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு லோகன் பால்ட்டி சாம்பியன் இல்லை, அவர் WWE இல்லை. ரெண்டு பேருமே அகைன் உள்ள வந்து ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து அது கிளியர், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கிடச்சோன்னே நான் வந்து ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு ஜேக் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் WWEக்கு வர்றதுக்கு. ஏற்கனவே ரெசல்மேனியா லாஸ்ட்டாக வந்திருந்தாரு கேமேரோலாம். இப்போ வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு மேட்ச் சண்டை போட போகிறாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 3 ஜான் சீனா பற்றி. தினேஷின் தலைவர் ஜான் சீனா 2025 ரிட்டையர்மெண்ட் டூர். இவர் ஆசையை கட்டி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்க விட்டுருவாங்க கண்டிப்பாக. பட் இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த டைமில் வந்து 2025 ஜான் சீனா ஒரு மேட்ச் பண்ண போகிறாராம் சிஎம் பங்க்கு அகெயின்ஸ்டாகவும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் கூட ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ண போகிறாராம். அண்ட் ஜான் சீனா அண்ட் சிஎம் பங்க் வாசஸ் குந்தர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூக்ரி கேசனுக்காக ஒரு மேட்ச் வந்து நடக்கும் அந்த மண்டே நைட்ரால. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது ஏற்கனவே ஒரு நாளுக்கு முன்னாடி வந்துருச்சு, நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் நண்பா. ஏன்னா இப்போதைக்கு சிஎம் பங்குக்கும் அண்ட் குந்தருக்கும் ஒரு ஸ்டோரி லைன் வரப்போதான். மேபி அந்த டைமில் நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் நடந்துச்சுன்னா அங்கே ஜான்சினா இன்டர்ஃபர் ஆகி ஜான்சினாவும் அண்ட் சிஎம் பங்கு டேக், அதாவது ஜான்சினா அண்ட் சிஎம் பங்கு டீமாக இருந்து குந்தர் அகைன்ஸ்ட், அதாவது குந்தர் லூகிரி கேசன் அகைன்ஸ்டாக வந்து நிற்கலாம், மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு சிஎம் பங்கும் குந்தருக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி பண்ணுறாங்க WWE பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊடால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சையும் பண்ணலாம் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 நடக்கும்னு அதிகமாக வந்து இப்போதைக்கு இந்த மேட்ச் தான் நடக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சான். அதனால நீங்கள் வந்து ரோமன் வர்சஸ் ராக்ன்றது ரெசல்மேனியா 42 எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஷாப்பில் அதிகமாக வித்த அந்த மெர்ச்சன்டைஸ் ரிப்போர்ட் வந்து தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டாப் 1ல கோடி, ரெண்டாவது ரோமன் ரைன்ஸ் அண்ட் சிஎம் பங்க், ஜே உசோ, ஜான் சீனா, லிவ் மார்கன், ரியா ரிப்லி, LA நைட், ராண்டி ஆர்டன், டாமின் பிரீஸ்ட். இப்போ ரோமனையும் அடிச்சு தள்ளிட்டாங்க. அதாவது ரோமன் அண்ட் ஜே உசோ தான் இப்போதைக்கு டாப்பில் இருந்தாங்க. இப்போ வந்து ரிப்போர்ட் படி கோடி தான் டாப்பில் இருக்காரு. அது காரணம் அவர் லைவ் ஈவெண்ட்டில் பண்ணுற அந்த ரியாக்ஷன். அது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைவ் ஈவெண்ட்டில் பெல்ட் கொடுக்குற, ஷூவை கொடுக்குற, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சப்போர்ட் அவருக்கு வந்து அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மேபி சான்சஸ் இருக்குது. இந்த அடுத்த வருஷம் மட்டும் இல்லை, மேபி அதுக்கு அடுத்த வருஷம் கூட இவர் டைட்டில் ரெயின் ஆக சான்சஸ் இருக்குது. இப்படியே போச்சுன்னா அப்படி தான் நடக்கும். ஏன்னா கோடி மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னா இன்னும் வந்து சாம்பியனாக இன்னும் வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சர்வே பண்ணிக்கிட்டே இருப்பார் WWEல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அமெரிக்கன் நைட்மார் கோடி வந்து டாப்பில் இருக்காரு. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.